கட்சி சார், கட்சிங்கும் போது அவர் கட்சி அவர் நடத்துறாருங்க. ஏங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்சி நடத்தணும்னு சொல்றீங்க? கருணாநிதி இலக்கியமா பேசினாரு, எம்ஜிஆர் பேசினாரா? நீங்க எம்ஜிஆர் ஏன் இலக்கியம் பேச மாட்டாருன்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டீங்கன்னு அர்த்தம். யார் ஜெயிச்சா? அவர்கிட்ட ஒரு டேலண்ட், இவர்கிட்ட ஒரு டேலண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கணும், அந்த டேலண்ட் இவர்கிட்ட இருக்கணும். தலையில என்ன பார்க்குறாரு? ராகுல் காந்தி ஏதாவது பேசுறாரா? அவருடைய பேச்சு எங்கேயா அட்ராக்ட் பண்ணியிருக்குதா? அதுக்கு என்ன செய்யுது? அவர் வேற என்னால யாத்திரை போக முடியும், நான் யாத்திரை போறேன். அவருடைய போல நரேந்திர மோடியை யாத்திரையை போலன்னு கேட்பீங்களா? எனக்கு ராகுல் காந்தி கூட யாத்திரை பண்ணி நீங்க நடக்க மாட்டீங்கன்னு கேட்பீங்களா? அவருடைய பாலிடிக்ஸ் அவர் பண்றாரு, அவர் அமைதியா இருக்காரு, சத்தமா பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம அல்லது அது வெளியில தெரியாம அப்படி வச்சுக்கிறது அரசியல்ல எடுபடுமா சார்? அவருக்கு எடுபடுதுன்னு சொன்னேன்ல சார். என்ன சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் சாதகமா போதா இல்லை? நீங்க யாரை பத்தி விவாதம் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் 10 பேட்டி நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லு. தமிழ்நாட்டு அரசியல விஜய் ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளவுதானங்க. பெரிய ட்ராஜடி அசம்பிளியே விவாதிக்குது. அசம்பிளில அவரை பத்தி நடந்த ஒரு அவரை பத்தி விவாதம் வரலன்னா நீங்க பார்க்கல. பெரும் துயரம். அந்த துயரத்துக்கு அவரை பத்தி விவாதம் வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நான் ஒன்னும் சொல்றேன். நீங்க குழந்தை மனசு எனக்கு தெரியும். ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும்போது அதை பத்தி பேசுவாங்கல்ல சார். 3வது அதே பதில் தான்.